அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் துணை, புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி, கணபதிசெட்டிக்குளம் அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் மற்றும் பரிவார தேவதைகள் ஆலய ஜீர்ணோத்தர அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பத்திரிகை நாள் 22/8/2024 வியாழக்கிழமை. நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. மிக சிறப்பானது ஒரு ஆலயம். இந்த ஆலயம் நீங்களெல்லாம் ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் வருகின்ற பொழுது இந்த ஆலயத்திற்கு புதுச்சேரியைச் சேர்ந்த அனைத்து அரசியல் தலைவர்களும் வந்து வணங்கிவிட்டு செல்வார்கள். இது கணபதிசெட்டிக்குளம், புதுச்சேரி மாநிலம் சனி திசையில் இருப்பதால் எல்லோரும் இங்கு வணங்கி பிரச்சாரத்தை பரப்புரையை தொடங்குவார்கள். அப்பேற்பட்ட சுந்தரமூர்த்தி விநாயகருடைய குடமுழுக்கிலே நாம் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும். கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான கோயில். சுற்றுப்பகுதியிலே ஒரு 200 கிலோமீட்டர் சுற்றளவு இல்லை. தமிழ்நாட்டிலே பெரும்பாலும் விநாயகருக்கு 10 நாள் மகா திருவிழா நடைபெறுகிற இடமாக இது அமைந்திருக்கிறது. தேர் இருக்கிறது. இது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாக்கப்பட்ட தேர். ஆகவே இது பழைய ஆலயம். இந்த ஆலயத்திலே கலந்து கொண்டு நீங்கள் சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய விநாயகர் அருள் பெற்று வாழ்க. வணக்கம். யாகசாலையே ஒரு 80 அடிக்கு ஒரு 70 அடி அகலத்தில் போடுவதாக இங்கே மண்ணை நிரவுகிறார்கள். இது கற்கோயில் விநாயகர் கோயில், புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை, கணபதிசெட்டிக்குளத்தில் இருக்கிறது. இவ்வளவு பிரம்மாண்டமான யாகசாலையை இப்பொழுது போடுகின்ற அந்த செயலை பார்க்க இருக்கிறோம். ராஜகோபுரம், கற்கோயில், விநாயகர் கோயிலுக்கு இவ்வளோ பெரிய தேரை பார்க்கிறோம். தேர் உள்ள விநாயகர், 10 நாள் திருவிழா நடக்கிற விநாயகர். இது புதுச்சேரியிலிருந்து மரக்காணம் நோக்கி செல்கின்ற கிழக்கரை சாலையிலே 12 கிலோமீட்டர் இருக்குது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு வடக்கு நோக்கி ஒரு 3 கிலோமீட்டர். அங்கே புதுச்சேரி என்ட்ரன்ஸ் ஆர்ச் உள்ள இடம்தான் நம்முடைய கணபதிசெட்டிக்குளம். அங்கே ஒரு விநாயகர் கோயில், பழமையான கோயில். அதற்கு பிரம்மாண்டமான, பாண்டிச்சேரியிலே இப்படி ஒரு யாகசாலை அமைப்பார்களா என்று எனக்கு தெரியவில்லை. அமைத்தார்களா என்று தெரியவில்லை. கிட்டத்தட்ட 100 அடி நீட்டு, 70 அடி அகலம் என்று சொல்கிறார்கள். இது போக போகத்தான் தெரியும். வண்டி பிடிச்சிருந்தது. சொல்கிறேன் நிறைய சிலைகள் இருக்கிறது. அதே போல் அன்னபூரணி அம்மா சிலையை வடிக்கிறார்.
ஒரு சபதி, நிறைய சிலைகள், விநாயகர் 32 விதமான விநாயகர் சிலைகள், சிவபெருமான் சிலை, முருகர் சிலை, அம்மன் சிலை, நிறைய சிலைகள் இருக்கிறது. படித்து கொண்டே இருக்கிறார்கள். கல்லால் செதுக்கி அதன் மேலே கோபுரம் பாதி கற்கோயிலாக இருக்கிறது. மிக பிரம்மாண்டமான கோயில். இன்னும் வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. இது என்ன 3 அம்மன் சிலை என்று நினைக்கிறேன். லட்சுமி, சரஸ்வதியா என்னன்னு போக தான் தெரியும். ஏங்க கோயில் உள்ளங்க கதவெல்லாம் பிரம்மாண்டம். இன்னும் நிறைய வேலை இருக்கிறது. ஆனால் இன்னும் 20 நாள்கள் தான் குடமுழுக்கு. 22/8/2024. மிக பிரம்மாண்டமான கிரனைட்டு, செவுறு முழுக்க கிரனைட்டு, 32 வகையான கணபதி சிலைகள், உட்பிரகாரம் சுற்றி மேலே வண்ண வண்ண ஓவியங்கள். இதெல்லாம் நேரடியாக நீங்கள் பார்த்தா தான் அது உங்களுக்கு நல்லாயிருக்கும். எல்லாம் வண்ண ஓவியங்கள். நீங்கள் புதுச்சேரியிலிருந்து பாருங்கள், முகம் தெரிகிற அளவுக்கு வழவழ கிரனைட் கல்கள் சிவத்தில் புதைச்சிக்கிறாங்க. உள்ளே நவகிரக கோயில் இருக்குது. ஆதிசங்கரர் விநாயகரை வணங்குகிற காட்சி எல்லாம் ஓவியம். இந்த உட்பிரகாரம் சுற்றி ஓவியம். இன்னும் நிறைய வேலைகள் இருக்கிறது. ஆனால் 20 நாளில் முடித்துவிட வேண்டும் என்று பிரம்மாண்டமான யாகசாலை பந்தலை போட்டு கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, எல்லாம் ஓவியம். வேலைப்பாடுகள் மிகுந்த. இது நீங்கள் இந்த குடமுழுக்கில் 22ஆம் தேதி அர்த்தநாரீஸ்வரர், 22ஆம் தேதி காலையில் 9:10 புதுச்சேரியிலேருந்து மரக்காணம் வழியிலே டவுன் பஸ்ஸுக்கு கணபதி செட்டிக்குளம் தான் கடைசி பஸ் ஸ்டாப். அங்கே வரலாம். சென்னையிலேருந்து வரணுன்னா கணபதி செட்டிக்குளம் பிம்ஸ் ஹாஸ்பிட்டல் என்று கேட்டால் இறக்கி விடுவாங்க. ஒரு பழமையான ஒரு 500 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு பழமையான ஆலயம். இந்த ஆலயத்தினுடைய குடமுழுக்கிலே எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும். இந்த ஓவியத்தெலாம் நீங்கள் ரசித்து பார்க்கணும். நேரடியாக வந்தது தான். இன்னும் வேலை நிறைய இருக்குது.
கற்கோயில் எப்படி பிரம்மாண்டமாக எழும்பியிருக்கிறதோ அதே போல் ஏகசாலை பந்தலும் பிரம்மாண்டமாக எழும்பியிருக்கிறது. இந்த ஏகசாலை பந்தல் போடுவதற்கே எவ்வளவு சிரமம் என்றால், அதன் பிறகு அந்த ஷீட்டை போட்டு அதன் பிறகு இன்னும் பாருங்க ஷீட்டு போடுறாங்க. சிறப்பானது ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை, விநாயகருக்கு இப்பேற்பட்ட கற்கோயிலை நான் வேறெங்கும் பார்க்கவில்லை. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த கற்கோயிலாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அடுத்தடுத்த பதிவிலே எல்லாவற்றையும் காட்சிப்படுத்த விரும்புகிறேன். எல்லோரும் விநாயகர் அருள் பெற்று முதற்கடவுள் சிவபெருமானின் மூத்த பிள்ளை விநாயகரை பார்ப்போம். கிராம சூழ்நிலையிலே அமைந்திருக்கிற கோயில், வயல்வெளி பக்கத்திலே அற்புதமான ஆலயத்தில் இருக்கிறோம்.